டெஃபி என்ன சொன்னாரு பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. விராட் கோலி சேசிங்ல இருக்கப்ப ரொம்ப கிளாஸ் அண்ட் அவுட்டா நாட் அவுட்டா அது சிக்ஸா ஏகப்பட்ட. வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? இஷான் கிஷான் சொன்னது என்ன? 3 ஓவர்ல இருந்து 4 ஓவர் பிச்சு நல்லா இருந்துச்சு. நாங்க பவர் பிளேலயே விக்கெட்டை விட்டுட்டோம். எங்க ஷார்ட் செலக்ஷன் கொஞ்சம் பேடா இருந்துச்சு. அடுத்தது நாங்க ஸ்மார்ட்டா விளையாடுவோம். அது மட்டும் இல்ல, விராட் கோலி சேசிங்ல இருக்கப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அது இல்லாம நாங்க விராட் கோலி விக்கெட் சீக்கிரமா எடுத்துக்கணும். எஸ், இது ஃபர்ஸ்ட் போட்டி தான். நாங்க அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. இது ஐபிஎல் விளையாடுறது ஒரு பிரஷரா இருக்கு, பட் இதை நான் என்ஜாய் பண்ணி விளையாடுறேன்னு சொல்லி மேட்சுக்கு அப்புறம் தோல்வி குறித்து இஷான் கிஷான் இதான் சொன்னாரு. படிதார் என்ன சொன்னாரு? இது ஒரு நல்ல டீம் எஃபெக்ட் தான் சொல்லணும். நாங்க டீமா சேர்ந்து நல்லா விளையாடணும். எங்களோட பேட்டிங் அப்ரோச் ஹிட் அடிக்கணும், கட்டார் முன்னாடி சுத்தணும் இல்ல. நாங்க பிச் அப்படி இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும். எங்களது பேட்டிங் ஆப்ஷன் அக்ரஷன் ஆப்ஷன் கிடையாது. விராட் கோலி, தேவ்தத் படிக்கலும் சூப்பரா விளையாண்டாங்க. ஒன்ஸ் அகைன் நியூசிலாந்து பவுலர் நல்லா பவுலிங் போட்டாரு டெஃபி. அது மட்டும் இல்லாம ஒரு அபிஷேக் சர்மா ஹெட் விக்கெட் எடுத்தாரு. அது எங்களுக்கு பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. நாங்க கண்டிப்பா அடுத்தடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இது ஒரு டீம் எஃபெக்ட். நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடணும். எஸ், 3-4 ஓவர் நல்லா பவுலிங் ஸ்விங் ஆச்சு, நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த பெங்களூர் பிச்சில் என்ன லென்த் போகணும்னு எங்களுக்கு சொன்னாங்க. அந்த லென்த் தான் நாங்க போட்டோம். எங்க பிளானை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டோம், அதை நாங்க ஃபாலோ பண்ணோம். அதனால எங்களுக்கு விக்கெட் கிடைச்சிச்சு. அது இல்லாம கேப்டன் நான் நல்லா போட்டதுனால எனக்கு அடுத்தடுத்து ஓவர் கொடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் கிரிக்கெட்ல ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதாங்க நடந்துச்சு. எஸ், பில் சால்ட் வேற லெவல்ல கேட்ச் பிடிச்சாரு. கிளாஸ் அண்ட் அவுட்டா நாட் அவுட்டா அது சிக்ஸா ஏகப்பட்ட கேள்விகள். நான் மேபி தடம் பிறந்தா 6 கொடுத்துருப்பேன். எனக்கு என்னமோ லைட்டா அந்த ரோப் ஆடின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் இஷான் கிஷான் கேட்ச பிடிச்சது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எஸ்ஆர்எச் டாப் 4 போறதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல பவுலிங் யூனிட் கிடையாது. உனத்கட் அடி வாங்குறாரு, ஹர்ஷத் பட்டேல் அடி வாங்குறாரு, டெயின் பின் அடி வாங்குறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி அடி வாங்குறாரு, அப்புறம் வேற யார் இருக்கா, மலிங்கா அடி வாங்குறாரு. அது இல்லாம ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இஷான் கிஷான் கிட்டத்தட்ட 9 ரன்னிட்ட பைஸ்லயே விட்டுருக்காரு. அதுவும் ஒரு பின்னடைவு. அது மட்டும் இல்லாம 201 கம்ஃபர்டபுளா ஈஸியா சேஸ் பண்ணாங்க. முன்னாடி 200 அடிச்சாலே மேட்ச்ல ஒரு திருப்பு முனை இருக்கும், என்ன வேணா நடக்கும்னு சொல்லலாம். பட் இப்ப அப்படி கிடையாது. 3-4 ஓவர் ஸ்விங் ஆச்சு, மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பிச்சா மாறிடுச்சுன்னு சொல்லி நான் சொல்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சேஸ்ன்னு வந்துட்டா கிங் கோலி இருக்காரு, வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் வேற லெவல்ல மேட்ச முடிச்சு கொடுத்தாரு. தேவ்தத் படிக்கல் நல்லா ஆனாரு. எஸ், விராட் கோலி நல்லா ஆனாரு. இஷான் கிஷான் நல்லா ஆனாரு. பட் எஸ்ஆர்எச்ல என்ன மிஸ்ஸிங்னா பவுலிங் யூனிட் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்டார்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கோ இல்ல அபிஷேக் சர்மாக்கோ பட்டிருந்தா மேபி ஒரு 240 250 அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச்ல உயிர் இருந்திருக்கும். அது இல்லாத, அது மட்டும் இல்லாம அவங்க 250 அடிச்சாலும் விராட் கோலி கண்டிப்பா அதை திருப்பி அடிச்சிருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்ஸ் அகைன் நாங்க தான் சாம்பியன்ஸ்ங்கிறத காட்டினாங்க. டெஃபி வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு, அவரையும் பாராட்டி தான் ஆகணும். எஸ், இந்த வீடியோ பொறுத்த லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்.